கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. 2 நாள் முன்னாடி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்டு கிச்சன்ல வந்து ஃபால்ஸ் சீலிங்கில போட்டிருக்க லைட் வந்து எரியல, இருட்டா இருக்கு. அந்த லைட் வந்து சரி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்ல மாட்டியிருக்க லைட் பார்த்தீங்கன்னா, 2x36 பிஎல்எல் லேம்ப் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்கு. இப்ப அந்த லைட் எரியலன்னும்போது, ஃபிட்டிங்க பிரிச்சுட்டு, அதில வந்து பிஎல்எல் லேம்ப் லைட் இருக்கு. சோக்கு, ஸ்டார்டரு. இதில செக் பண்ணிட்டு எது போயிருக்கோ அத மட்டும் கழட்டி மாத்தி குடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன். சோக்கு போயிருந்தா ஒரு ரூ. 100 ரூ. 150 வரும். ஸ்டார்டர் ஒரு ரூ. 10. அதுக்கப்புறம் லைட் வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 இருக்கும். அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. எல்இடி லைட் வாங்கி போட்டு தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபால்ஸ் சீலிங்கில இந்த லைட் போட்டிருக்கனால, இதே கட்டிங் அளவுக்கு தான் லைட் போட முடியும். அப்படி இல்லன்னா, இந்த லைட்ட கழட்டி விட்டு, ஃபால்ஸ் சீலிங்காரங்க கூப்பிட்டு விட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்ன லைட்டா இருந்தா அத கட் பண்ணிட்டு மாட்டலாம். அத நான் அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். ஃபால்ஸ் சீலிங்காரங்க கூப்பிட்டு மூடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணணும். சப்போஸ் லைட் சின்னதா வாங்கிட்டேன்னா, திரும்பி பெயிண்டிங் டச்சப் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் வேணான்னா, இப்போ மாட்டியிருக்க ஃபிட்டிங்கோட அளவ நான் எடுத்து தரேன். சேம் கட்டிங்லயும் ஃபிட்டிங் கிடைக்கும். அந்த ஃபிட்டிங் வாங்கின்னு வந்துட்டீங்கன்னா, இதே அதாவது இந்த ஹோல்ஸ்லயே வந்து அந்த ஃபிட்டிங் போட்டு மாட்டிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபிட்டிங்கோட ஹோல்ஸ் கட்டிங்கோட அளவு எடுத்து குடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் குடுத்துருந்தேன். அந்த கட்டிங்கோட ஒரு 1 இன்ச்சு பெருசா வந்து ஃபிட்டிங் வாங்கின்னு வந்துட்டாங்க. இப்போ லைட்டா 2 சைடும் 1/2 இன்ச், 1/2 இன்ச் வந்து ஃபால்ஸ் சீலிங் அந்த ஷீட்ட வந்து கட் பண்ணி தான் இந்த லைட்ட மாட்ட முடியும். ஃபிட்டிங்கும் வாங்கின்னு வந்துட்டாங்க கஸ்டமரு. அந்த ஃபிட்டிங் ஏத்த மாரியே இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் ஃபால்ஸ் சீலிங் ஷீட்ட வந்து கட் பண்ணிட்டு, இந்த ஃபிட்டிங்க மாட்டி குடுத்துட்டேன். பழைய ஃபிட்டிங்லயே சோக்கு, லைட் ஏதோ மாத்தி குடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வேணான்ட்டாங்க. கஸ்டமரோட விருப்பம் பழசு போறதும், புதுசு போறதும். அவங்க வேணான்னு சொன்னனால, இந்த புது ஃபிட்டிங்க மாட்டி குடுத்துட்டேன். இந்த ஃபிட்டிங்க மாட்டி முடிச்ச உடனே, "மொட்டை மாடியில ஒரு கேட் இருக்குப்பா. அந்த கேட் ஹோல்ஸ்லேருந்து எலிலாம் வீட்டுள்ள வந்துருது. கொஞ்சம் வலை வாங்கி கட் பண்ணி அடிச்சு குடுப்பான்னு" சொன்னாங்க. சரின்னு அத அளவு எடுத்துட்டு அந்த வலைய வாங்கிட்டு, பிளாஸ்டிக்ல வர டேக் போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வெயில்ல ஹீட் பட்டு டேக் கட் ஆயிடும். அதனால ஒயரோட காப்பர் எடுத்து சீவி, அதிலேயே முடிக்க வந்து அந்த வலையும் கட்டி குடுத்துட்டேன். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.